நம்ம இங்க உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல தெலுங்கானால பல மரங்கள் வெட்டப்பட்டு ஒரு காடே அழியிற நிலைமைக்கு போயிருக்கு. அந்த காட்டுல இருக்க பறவைகள் விலங்குகள் எல்லாம் கொல்லப்பட்டு மத்த உயிரினங்கள்லாம் அந்த காட்டை விட்டு அகதியா வெளியேறுது. ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போன ஸ்டூடெண்ட்ஸை கைது பண்ணி இன்னைக்கு உள்ள வச்சிருக்காங்க. என்ன நடக்குது தெலுங்கானால? எதுக்காக இவ்வளவு பெரிய மரங்கள் காடுகள்லாம் அழிக்கிறாங்க? அங்க உள்ள உயிரினங்கள் எல்லாம் கொல்றாங்க. இதை தட்டி கேட்க போன ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்களை அடிச்சு எதுக்காக கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலரா நடக்கிற விஷயத்தெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனி வரும் நாட்கள்ல நான் இந்த மாதிரி கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். தெலுங்கானால ரங்காரெட்டி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல கஞ்சா காஜிபவுலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்டோட பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ஏக்கர் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கான லேண்ட் இது. இந்த 400 ஏக்கர் நிலப்பரப்புல 455 வகையான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் 72 வகையான மரங்கள் மட்டுமே இருக்குது. மொத்த காட்டுல இருக்க மரத்தோட எண்ணிக்கை 17,700க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அது போக 734 வகையான செடிகள் இந்த காட்டுக்குள்ள இருக்குது. 10 வகையான பாலூட்டி உயிரினங்கள் இந்த காட்டுக்குள்ள வசிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் 220 வகையான பறவை இனங்கள் இருக்குது. 15 வகையான ராப்டைல்ஸ் அதாவது ஊர்வன இனங்கள் இருக்கு. அண்ட் இதுல உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ரேரான ஸ்பைடர்ஸ் இந்த காட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இப்படிப்பட்ட பல உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிற இந்த காட்டை அழிக்கிறதுக்காக தான் தெலுங்கானா அரசு பல ஜேசிபி புல்டோசர்ஸ் எல்லாத்தையுமே இந்த காட்டுக்குள்ள இறக்குறாங்க. இவ்வளவு மிஷின் இவ்வளவு புல்டோசர்ஸ் எல்லாமே இந்த காட்டுக்குள்ள இறங்கணுமே இந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்க யூனிவர்சிட்டியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த காட்டை எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. அப்படி போராட்டத்தில் இறங்குற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்களை அடிச்சு 53 ஸ்டூடெண்ட்ஸ் கைது பண்ணிருக்காங்க. சரி இவ்வளவு எதுக்கு பண்றாங்க? அந்த காடு இப்படி அழியுதுன்னு தெரியுது, அதுல இத்தனை உயிரினங்கள் இருக்குன்னு தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எதிராக போராடுறாங்கன்னு தெரியுது. இவ்வளவு தெரிஞ்சு எதுக்காக இந்த காட்டை அழிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐடி பார்க் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்த முடிவுனால இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால மட்டுமே அந்த காட்டை இப்ப அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டை அழிச்சு ஒரு லேண்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் இங்க உள்ள ஒவ்வொரு ஏக்கர் லேண்டும் கிட்டத்தட்ட 75 கோடி போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது ஒரு 15,000 கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்டா இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் இந்த காட்டை எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா இருக்காங்க. அந்த மிஷின்ல ஆபரேட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா அவ்வளவு ஒரு கோர சம்பவமா இருக்குது. அந்த காட்டுல 17,700க்கு மேற்பட்ட மரங்கள் இருக்குன்னு சொன்னல, அதுல இப்ப 10,000க்கு மேற்பட்ட மரங்களை அழிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா 10,000 மரங்கள் தான் அழிச்சிருக்காங்களா இல்ல அதுக்கு மேல அழிஞ்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க சேட்டலைட் இமேஜ் மார்ச் 28ஆம் தேதி எடுத்தது. அதுவே இந்த சேட்டலைட் இமேஜ் ஏப்ரல் 2ஆம் தேதி எடுத்தது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு. அதாவது ஒரு மேப்ல பாதி மரத்தையே காணும், எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டாங்க. இதை பத்தி தெலுங்கானாவுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி கிட்ட கேட்கும்போது இது கவர்மெண்டோட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், 50,000 கோடிக்கு மேல இதுல செலவு பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் தான் இங்க மரத்தையே நட சொல்றாங்க, ஆனா அதே கவர்மெண்ட் இந்த பக்கம் ஒரு காட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஐடி கம்பெனி மிகப்பெரிய ஐடி பார்க்கலாம் இப்ப இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு 2 வருஷத்துல கட்டிடலாம். ஆனா உங்களால ஒரு 2 வருஷத்துல ஒரு காட்டு இல்ல அங்க இருக்க ஒரு மரத்தை வளர வைக்க முடியுமா? உலக வெப்பமயமாகுதுன்னு சொல்றாங்க, நேச்சரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு சொல்ற கவர்மெண்ட் தான் இந்த பக்கம் இவ்வளவு பெரிய அழிவையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நான் சும்மாலாம் சொல்லுங்க, எப்படி இந்த உலகத்துக்கு வந்து அமேசான் ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி இந்த தெலுங்கானாவுடைய ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட் இந்த கஞ்சா காஜிபவுலி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த காட்டுனால மட்டுமே சுத்தி இருக்கிற ஏரியால 4% ஹீட் ரெடியூஸ் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு காட்டை அழிச்சு நீங்க என்ன பெரிய டெவலப்மெண்ட் பாத்துற போறீங்க? ஆட்சியோட இந்த விஷயம் முடிஞ்சு போயிடுது. பட் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டின ஐடி பார்க் மொத்தத்தையும் தரமட்டமாக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு காட்டை உருவாக்க முடியுமா? காட்டை விட்டுருங்க, ஒரு புல் பூண்டை உங்களால வளர வைக்க முடியுமா? அந்த இடமே ஒரு செடி கூட வளராத ஒரு மால்ட்டுத்தன்மை உள்ள இடமா மாறி நிற்கும். இவ்வளவு விஷயம் நடந்து நாடு முழுக்க பல மக்கள் பல ஸ்டூடெண்ட்ஸ் போராடி நிறைய என்ஜிஓ அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை பத்தி விசாரிச்சுட்டு அந்த காட்டுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்கி அந்த காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அந்த காட்டுல உள்ள எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலா ரிசல்ட்டை சுப்ரீம் கோர்ட்ட சப்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் பல கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் இந்த கேஸ் முடியிற வரைக்கும் அந்த காட்டுல எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த கேஸ் எப்போ முடியும் தெரியாது. பட் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த காடு அழிக்க கூடாது, இது எங்களுடைய காடு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஒரு காட்டை அழிச்சு தான் இவ்வளவு பெரிய ஐடி பார்க் கொண்டு வரணுமா? அப்படிப்பட்ட ஐடி பார்க் கண்டிப்பா நமக்கு தேவைதானா? மக்களான உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். நீங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் மக்களே.